சேலத்தில் இருந்து சென்னை வந்த ரயிலில் கொண்டுவரப்பட்ட வங்கி பணம் 5.25 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து ரிசர்வ் வங்கி தரப்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. ரயில் கொள்ளை தொடர்பாக ரிசர்வ் வங்கி சென்னை மண்டல அலுவலகம் புகார் அளித்தது. சென்னை எழும்பூர் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே சொத்துக்களை அபகரித்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி இரவு 9 மணி முதல் 9ஆம் தேதி காலை 10:45 மணிக்குள் குற்றச்செயல் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி அளித்துள்ள புகாரில் குற்றம் சாட்டப்பட்டவர் பெயரோ பாதிக்கப்பட்டவர் பற்றிய விவரமோ இல்லை. ரயிலில் வந்த மொத்த பணம் 342 கோடியே 70 லட்சம் ரூபாயில் 5.25 கோடி ரூபாய் கொள்ளை போனதாக கூறப்பட்டுள்ளது. கொள்ளையடைக்கப்பட்ட பணம் முழுவதும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமானது என்றும் 2 மரப்பட்டிகளில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவது பெட்டியில் 80,000 எண்ணிக்கையில் 500 ரூபாய் நோட்டுகளாக 4 கோடி ரூபாய் இருந்தது. இரண்டாவது பெட்டியில் 35,000 எண்ணிக்கையில் 500 ரூபாய் நோட்டுகளாக 1.25 கோடி ரூபாய் இருந்தது. 342 கோடியே 70 லட்சம் ரூபாய் 226 பெட்டிகளில் ரயிலில் கொண்டு வரப்பட்டது. வங்கியின் பணத்துக்கு பாதுகாப்பு பணியில் துணை ஆணையர் உள்ளிட்ட 9 காவலர்கள் இருந்தனர். அவர்களிடம் 2 AK-47 ரக துப்பாக்கிகள், 2 சாதாரண துப்பாக்கிகள், தோட்டாக்கள் இருந்ததாகவும் முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.